மேஷ ராசி. மேஷ ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ல் போய் மறையிறாரே, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு கேட்டால் இருக்காது. பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு மனசில் தைரியத்தை கொடுத்து பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு ஸ்டெப்பு, அதாவது கோ தட் எக்ஸ்ட்ரா மைல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த ஒரு அடிஷ்னலாக ஒரு 2 படி எடுத்து வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் இத்தனை நாளாக ஒரு சாஃப்டாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய தடாலடியான முடிவுகள் உங்கள் குடும்பத்துக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தந்தை ஸ்தானம் வலுப்பெறுகின்றது. தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றிகள் பெறுவீர்கள். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவங்க, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாக இருக்கார். பொதுவாக 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு சொத்து அமையிறது கொஞ்சம் கஷ்டம். சொந்த வீட்டில் உட்கார முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க. ஆனால் இப்போ இவர் 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம், பூமிக்காரகன் பூமிஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்துக்கு போயிருக்கார். அதனால் சொந்த வீட்டில் போய் அமர்வதற்கான வாய்ப்பு இந்த செப்டம்பர் 19க்குள்ளார உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக நடக்கும். சொந்த வீடு நான் வாங்கிறதுக்கு வருமானமே இல்லை சார், எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்களுக்கு கோபமே என்ன தெரியுமா? ஜோசியர்லாம் இல்லாததை சொல்கிறாங்கன்ட்டு. இது நடக்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம். அதனால் இப்போ நீங்கள் வருமானம் இல்லாட்டினா கூட எனக்கு வருமானம் இல்லைன்னா இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு குடி போவீங்க, இல்லை சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டில் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஷிஃப்ட் ஆவீங்க. ஏதோ ஒரு மாற்றம் இது மாதிரி நடக்கிறதுக்கான அமைப்பு இப்போ இருக்குது. அதே சமயம் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிரிகளின் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் எதிரிகளுக்கு இப்போ நீங்கள் பயத்தை கொடுப்பீங்க. உங்களை ஆப்போசிட்டில் யார் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரிய அரசியல்வாதி இருந்தாலும் சரி, உங்களை பார்த்த உடனே ஒரு ஸ்டெப் பின்னாடி போவார். ஐயோ இந்த ஆள்டா, இவன்கிட்ட பேசினாலே சண்டை போடுவானே அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் பேரில் பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. செவ்வாய் 3ஆம் இடத்தில் மறைவது விசேஷம். அவர் 3ஆம் இடத்துலேருந்து 3, 4, 5, 6 6ஆம் இடத்தை பார்க்குறார். கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கடன் அடைப்பீங்க, ஆனால் ஒரு பெரிய கடன் வரும். எதுக்காக அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவான சொத்து வாங்கிறதுக்கோ இல்லை வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கோ அதை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை ஸ்தானம் வலுவாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால தந்தையுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படும். உடனே சில பேர் கமெண்ட் போடுவீங்க, எங்கள் அப்பாவே இல்லையே அப்படின்னா. அப்பா இல்லாதவங்களுக்கு அந்த 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை நீங்கள் வலுவில் போய் சண்டை போட்டு பெற்றுக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. ஏன் இது வேலை வாய்ப்புன்னு சொன்னோன்னா, செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. சொந்தமாக தொழில் துவக்கிறதுக்கோ, இத்தனை நாளாக நான் வேலைக்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னவங்க திடீர்னு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக உங்கள் வார்த்தையால் அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே முருகன் வழிபாட்டையும் செய்யுங்க. முடிஞ்சதுன்னா தினமும் கந்தசஷ்டி கவச்சம் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றிகள் ஏற்படும். உலக அளவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ அல்லது உச்சமாக இருந்து வேற்று கிரகங்கள், அதாவது பாதகாதிபதி கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அந்த மனுஷனுக்கு தைரியம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் பிரச்சனை ஏற்படும். நரம்பு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் செவ்வாய் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு, செவ்வாய் தோஷம் இருக்கா பாருங்கள், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அதாவது செவ்வாய்க்கு சில கிரகங்களின் பார்வை இருந்தால் தோஷம்னு பேர். இப்போ அந்த செவ்வாய் கோச்சார ரீதியாக சில பயிற்சிகள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். வருஷத்தில் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 தடவை பயிற்சி ஆவார். இந்த கோச்சார ரீதியான செவ்வாய் பயிற்சியில் தான் உலக அளவில் பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம், அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், செவ்வாய் சனியின் பாதிப்பு, சனியின் சம்பந்தம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது.
இது இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிறுத்து போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ அது நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்பொழுது தான். அது என்றைக்கு செவ்வாய் பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2026 இரவு 10:02 செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனி மீன ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். இவங்க பார்வை சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 2 இரவு 10:02 இந்த பயிற்சி ஏற்படுகின்றது. இந்த பயிற்சி எத்தனை நாளைக்கு அங்கே மிதுன ராசியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செப்டம்பர் 19 வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ளே பிரவேசமாகார். ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட அப்படியே புஸ்வானமாக போகக்கூடிய வகையில் செஞ்சிடுவார். அதே சமயம் இதெல்லாம் வந்து உலக அளவில் இண்டிவிஜுவல் விஷயங்களில் இப்போ சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும், நான் போலீஸில் மாட்டிப்பணும், நான் வந்து என்னோடய எதிரிகளின் தொல்லையில் மாட்டிப்பணும், எனக்கு இஎம்ஐ கட்டலை அதனால் எனக்கு பிரச்சனை வருமோ, லீகல் நோட்டீஸ் வருமோ, இதெல்லாம் நடக்கும் தெரியுமா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்துட்டாரு, பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் பாருங்க அவங்களுக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூட போலீஸ்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஃபோன்லேயே பேசி முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் வந்து சமாதானமான இடத்துல இருப்பார். ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். அது என்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சண்டை, எதிரிகள் அதிகம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உறவுகளுக்குள்ள பகையை உண்டுவாக்குவார். நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுவீங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவங்க அம்மா வந்து எப்போவுமே எள்ளுங்கொள்ளும் வெடிச்சுட்டு கோவக்காரியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அம்மாவுக்கும் இவங்களுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால் எந்த கிரகமும் நல்லது தான் பண்ணும், செவ்வாயும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சொல்கிறது வந்து ராசிக்கு தான் சொல்கிறோம், ஆனால் லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை ஈஸ் டவுன் பண்ணுறதுக்கு அவருடைய கோபத்திலேருந்து விலகிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான யோகாதிபதி கல்லை அணிவது சிறப்பு. என்ன சார் யோகாதிபதி கல்லுன்னு சொல்கிறீங்க, ராசிக்கல் தானே சொல்லுவாங்க. ஆமாம், ராசிக்கு கல் போடக்கூடாது. இது வந்து பல பேர்த்துக்கு வந்து இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதற்கு பதிலாக லக்னத்துக்கு யோகாதிபதி கல் என்னன்னு பார்த்து அந்த கல்லை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சியில் வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை குறைத்தும் பாசிட்டிவ் பலன்களை உயர்த்தியும் நம்ம வாழ்க்கையில் செப்பனிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தான் இந்த கல்லை தவிர பிரச்சனையை உண்டு பண்ணுறது கிடையாது. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் பயிற்சி பலன்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 19 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 19 நாள், இதில் வந்து ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி. ஸோ 31 நாளில் ஒரு நாள் போயிடுச்சுன்னா 2 நாள் போனால் கூட 29 நாள், கிட்டத்தட்ட 48 நாட்கள் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெளிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல ஒப்பற்ற நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.